கவலை இல்லாத மனிதன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது ஒருத்தர் சொன்னாராம், 2 பேர் இந்த உலகத்தில் கவலை இல்லாதவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, ஒன்று அவன் இறந்து போனவன். அப்போ இன்னொருத்தன் யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், அவன் இன்னும் பிறக்கவே இல்லை. அப்போ இது என்ன அர்த்தம் நம்ம எடுத்துக்க முடியுது அப்படின்னா, பூமியில் வாழ்கிற ஒவ்வொருவரும் அவங்க இருக்கிற நாள் மட்டும் ஏதாவது ஒரு கவலை அவங்க மனதில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்படி தான் நம்ம இதை அர்த்தம் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா மோரார்லெஸ் அப்படி தான் எல்லாருடைய வாழ்க்கையும் பார்க்கும்போது இருக்குது. ஏதாவது ஒரு கவலை பிள்ளைகளை குறித்தோ, வருமானத்தை குறித்தோ, அல்லது வேலையை குறித்தோ, திருமணம், வீடு, ஏதாவது பிள்ளை பிறப்பு, இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து, அவங்க ஆரோக்கியத்தை குறித்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்க மனதில் ஒரு கவலையோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போது ஒவ்வொரு மனிதனும் இப்படி தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. பைபிளில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் என்பது ஆண்டவரை குறிக்கிறது, கர்த்தராகிய இயேசுவை குறிக்கிறது. இயேசு உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கள் அவர் மேலே வைத்து விடுங்கள், உங்கள் பாரங்களை அவர் மேலே வைத்து விடுங்கள். ஒரு பிள்ளை தன் தகப்பனுடைய கரங்களில் அவன் தூக்கிட்டு போகும்போது அதுக்கு ஏதாவது கவலை இருக்குமா? நாளைக்கு என்ன சாப்பிடுவோம், நாளைக்கு என்ன ட்ரெஸ் பண்ணுவோம், அல்லது ஸ்கூல் ஃபீஸ் யார் கட்டுவா, ஒரு சப்போஸ் ஒரு நாய் கடிக்கிற மாதிரி வந்தால் கூட அதுக்கு பயப்படாது. ஏன்னா அது தன் தகப்பனுடைய கையில் பாதுகாப்பாக இருக்கிறதே அது உணர்கிறது. அதனால அதுக்கு எந்த பயமும் இருக்காது, எல்லாத்தையும் அப்பா பார்த்துக்குவார் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அதுக்குள்ளே இருக்கும். அது சந்தோஷமாக இருக்கும், கவலை இல்லாமல் இருக்கும். அதே கிட்டத்தட்ட அதே மனநிலையில் தான் நாம் கடவுளை அணுக வேண்டும், நாம் இயேசுவை அணுக வேண்டும். அவர் ஒரு தகப்பன், நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் கவனிக்கிறவர், நம்மை விசாரிக்கிறவர். அதைத்தான் அந்த வேதம் அப்படி சொல்லுது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால உங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கள் அவர் மேலே வைத்து விடுங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், சமாதானமாக இருங்கள், அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அதனால் கவலைப்படுகிறதுனால எந்த மாற்றமும் நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிறது இல்லை, பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகிறது இல்லை. ஆனால் கவலைப்படுகிறதுனால நம்முடைய இந்த நிகழ்கால சந்தோஷமான தருணங்களை நம்ம இழந்து போகிறோம், நம்முடைய சமாதானமான வாழ்க்கையை நம்ம இழக்கிறோம். எதையோ இல்லாததை நினைத்து நம்ம கவலைப்படுகிறதுனால மனிதனுடைய இருதயம் எப்பவுமே எது இல்லையோ அதை நினைத்து தான் அது கவலைப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ இல்லாததை நினைத்து நம்ம கவலைப்படும் போது நமக்கு இருக்கிற சந்தோஷத்தை நம்ம மறந்து போகிறோம், அதை நம்ம கொண்டாட தவறி விடுகிறோம். அதனால தான் வேதம் அதை அறிவுறுத்துகிறது. உங்கள் கவலைகளை அவர் மேலே, இயேசு மேலே நீங்கள் வைத்துவிட்டு நீங்கள் நிம்மதியாய் சமாதானமாக இருங்கள், கவலைப்படாதிருங்கள். காட் பிளஸ் யூ, பி ஹாப்பி. நாளைக்கு சந்திப்போம்.